வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். ஜூன் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் சில தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் இருக்கும் இந்த வார தொடக்கத்தில். ஆனால் இந்த வார மத்தியமத்தில் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ, எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். முக்கியமாக உங்கள் குழந்தைகளுடைய ஒரு நலன், உயர்வு, அதே மாதிரி புத்திர பேர். இப்போ நீங்கள் வயசில் பெரியவராக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுனால வரக்கூடிய சந்தோஷம், அவர்களுக்கு நல்ல வேலையில் போயிருந்தாங்கன்னா அந்த வேலையில் உயர்வுகள், இது போல் பல விஷயங்கள் நல்ல நியூஸாக வரும். அப்போ குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல், தனவிருத்தி, சுபிக்ஷங்கள்னு சொல்லுவோம், அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. பேச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரீசனபிளாகவும் ஒரு மதிக்கத்தக்க வகையிலும் இருக்கும். சொசைட்டியில் ஒரு நல்ல பேர், குறிப்பாக சில சுப நிகழ்வுகளெல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு சூழல், இது எல்லாமே ஏற்படுகிறது. இந்த வார இறுதியில் சில பெரிய ஒரு மகான்களுடைய ஒரு இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருது, ஆசிரமங்களுக்கெல்லாம் போயிட்டு வருது. தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதுக்கு, அதாவது ஆத்ம சிந்தனை, ஆத்ம திருப்தி அளிக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த வார கடைசியில் ஏற்படும். அதனால் பலதரப்பட்ட அனுபவங்கள், ஆனால் எல்லாமே நிறைவான அனுபவங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரமாக இது அமையும். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து சுமூகமான ஒரு உறவு ஏற்படக்கூடிய தன்மை, இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த வார மத்தியமத்தில் சிறு பிரயாணங்களை மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் ரொம்ப நாளாக சிக்காக இருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா யாராவது இருக்கலாம், பிரச்சனைகளை, ஆனால் அவங்க நல்லா ஆகிட்டு வராங்க அப்படிங்கிற நல்ல நியூஸ் வரும். இந்த வார இறுதி மிக சிறப்பாக இருக்கும். நல்ல சந்தோஷங்களை தரக்கூடிய வகையில் நன்னா இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் உண்டாகும். புதிய சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக உருவாகுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நீண்ட காலத்துக்கு சுபங்களை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளின் தொடக்கமாக அமைகிறது. நல்ல வாரம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிளான்ஸ் வச்சுருப்பீங்க, தொழிலில் சில விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இந்த வார ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி கிடப்பில் போட்டது அப்படிம்பாங்க. எதுவுமே மூவ் ஆகாது, எல்லாம் டல்லாக இருக்கும். ஆனால் ஒரு 2-3 நாட்கள் கழித்து நிலைகள் மாறும். எதிர்பாராத நல்ல செய்திகள், தன வரவு. இப்போ வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வருது. இல்லை புதுசாக நான் வேலை ட்ரை பண்ணுறேன், இந்த வேலை எனக்கு நல்லபடி அமையணும்னா அதுக்கான டிஸ்கஷன்ஸு, இப்படி ஒரு ஸ்வீட் சர்ப்ரைசஸ் சொல்லலாம். அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகளை கொண்ட ஒரு வாரமாக இது அமையும். முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப உயரும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, என்னால் பல விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் மனதுக்குள்ளே உருவாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அந்த நிகழ்வுகளால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அடைவது உறுதியாக தெரிகிறது. நல்ல உயர்வை தரக்கூடிய வாரம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வார ஆரம்பத்தில் கொஞ்சம் உடல் நலம் லேசாக பாதிக்கும். சில நேரங்களில் மனசில் உள்ள உறுதி குறையும். ஒரு பயம், உறுதி குறையும்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பயம், இதெல்லாம் நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா, நடக்குமா நடக்காதா. அப்போ என்ன செய்வோம், நமக்கு யார் ரொம்ப க்ளோஸ், அம்மா தானே, அம்மாவை தூங்க விடாமல் பண்ணுவீங்க. அம்மாட்ட போயிட்டு புலம்புன்னு புலம்பி
அவங்க வெளியிலையும் சொல்ல முடியாது, என்னடா இது இப்படி பண்ணுறானே இவன் அப்படின்னு அவங்க பாவம் கேட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் குளறுபடலாம் ஆரம்பத்தில் பண்ணுவீங்க கொஞ்சம். ஏன்னா உங்கள் ராசிநாதன சந்திரன் நீச்சம் அடைகிற பீரியட் அது, விருச்சிகத்தில் இருக்காரப்போ. அதுக்கப்புறம் என்னாகும், அவனா இவன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, என்கிட்ட எவ்வளோ தெரியும், நான் எல்லாத்தையும் வானத்தை வெளில விளைப்பேன், அதெல்லாம் ஒரு டைலாக்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா பேசுவீங்க. அந்த வாயா இந்த வாய் அப்படிங்கிறது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது. சில நேரங்களில் அம்மா, சில நேரங்களில் மனைவி, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்படி ஒரு மாறுபட்ட தன்மை, அது என்ன தெரியுமா, இந்த சந்திரனுடைய தன்மை அது ஒரு சைன் கர்வ் மாதிரி. சந்திரன் மேலே கீழே மேலே கீழே வளைபிறை தேய்பிறை தானே, அந்த தன்மையை வெளிப்படுறது. அது வெளிப்படும் போது என்னாகும், திடீர்னு மனசில் ஒரு கலக்கம், திடீர்னு மனசில் ஒரு இரும்பை விட அதிகமான உறுதி, ரெண்டும் வரும். உண்மை என்னவென்றால் இந்த மனக்கலக்கம் பொய், தைரியமாக பேசுகிறீங்களே அதான் உண்மை. அப்போ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறிவிடும். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஆரம்பத்தில், ஏன்பா நான் என்ன வரம் வாங்கிட்டே வந்தேன், எவனுக்கோ ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் தான் செலவு பண்ணணுமா அப்படின்னு நினைப்பீங்க. கையில் பணம் கரையும், செலவுகள் ஏற்படும், வீண் அலைச்சல்கள் ஏற்படும், சில நேரங்களில் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனையும் வரும். இதெல்லாம் இந்த வார தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. சரி, வார மத்தியமத்தில் எப்படி இருக்குது? வார மத்தியமத்திலும் பெரிய சாதனைன்னு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்போ இந்த வாரம் உங்களை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும்னா, சில நேரங்களில் எனக்கு மனசுக்கு பிடிக்காத செலவுகள், சில நேரங்களில் எனக்கு மனதுக்கு பிடித்த செலவுகள், இப்படி தான் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சில நேரங்களில் தொல்லைகள், இல்லை வீட்டில் சில தொல்லைகள், அதனால் நான் இப்போ கவலைப்படுறேன். இப்போ என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம சந்தோஷமாக குதிக்க முடியும்? அது மாதிரி சில பேர் மனைவினா சில பேர் சந்தோஷமாக ஆஹா அவளுக்கு உடம்பு முடியலன்னு குதிக்கிறவங்களாம் இருப்பாங்க, வேறு விஷயம், வெளில சொல்லிக்க முடியாது. ஆனால் ஆன் தி ஹோல் பார்த்தேன்னா கொஞ்சம் சோதனைகள் நிறைந்த வாரமாகத்தான் தெரிகிறது. கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் செலுத்தணும். கொஞ்சம் மனசில் சில சலனங்கள் உண்டாகும், சில கவலைகள் உண்டாகும், இதெல்லாம் இருக்கும் இந்த வார தொடக்கத்தில். ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, உங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். பிஸ்னஸாக இருந்தால் நீங்கள் எதாவது வேலை பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயோ இல்லை அங்கே உங்கள் கலீக்ஸ்லேயோ ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. அப்போ என்னாகும், இந்த வார மத்தியமமும் அதை விட சிறப்பு இந்த வார இறுதி. அப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த வீக் ரொம்ப தெம்பாக இருக்கீங்க, நான் பெரிய அளவு எனக்கு உயர்வு காத்திருக்கின்றன அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த வார தொடக்கம், இந்த பாதி வாரம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாரமாக இது அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாய்ஃபுல் வீக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் செலவுகள் இருக்கும், அது நீங்களே உங்கள் சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய செலவுகள். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள்லாம் இருக்குது. வண்டி வாகனங்களை இயக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இந்த வாரம் முழுவதுமே ஃபேமிலியில் ஒரு ஹாப்பினஸ், நம்மளுடைய சொந்த பந்தங்களால் ஒரு சந்தோஷம், சில குறுகிய கால பிரயாணங்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மளால் சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப உங்கள் மனதுக்கு நிறைவை தந்து சந்தோஷத்தை தந்து சில நல்ல நினைவுகளையும் பதிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்தவரையில் மறக்க முடியாத நல்ல நிகழ்வுகளை கொண்ட வாரம். அதுவும் குறிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான சர்க்கிளில் பல சந்தோஷங்கள் நிகழக்கூடிய தன்மையும், சில நேரங்களில் நல்ல ஒரு வழிபாட்டு ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மன நிறைவை தரக்கூடிய, நிச்சயமாக சந்தோஷத்தை தரக்கூடிய
நல்ல வாரம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, வேகமாக செயல்படுவீங்க. சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவதும் உண்டு. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்தால் என்ன, அப்படியே உணர்ச்சி பிரவாகம்தான். அது குறிப்பாக சொல்லப்போனால் அம்மா பொண்ணுக்குள்ளே இருக்கும். அப்புறம் சில நேரங்களில் அந்த அக்கா தங்கைகளுக்குள்ளே. ஏன்னா பெண்கள் கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வசப்படத்தன்மை பெண்களுக்கு அதிகம், ஆண்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, ஆண்களுக்கும் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் வெளிப்படுத்தாமல் செய்வாங்க. ஸோ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் நல்ல ஒரு மனசுக்கு இனிமையான நல்ல நிகழ்வுகளை கொண்ட வாரம். தன வரவு மிக சிறப்பாக இருக்கும். தெய்வ அனுகூலம் என்பது நிச்சயமாக நல்லா இருக்குது. அதான் 9ஆம் வீடு தெய்வ அனுகூலம். அங்கே தான் 2 பேர் சுக்கிரனும் குருவும் இருக்காங்க. குழந்தைகளால் சந்தோஷம், கணவனால் சந்தோஷம், உடன்பிறப்புகளால் சந்தோஷம், இப்படி இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ரேர் திங். அதனால் சில நேரங்களில் சில ஃபெஸ்டிவ் அக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் கலந்துக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி ஆகிடுவீங்க. ரொம்ப இனிமையான நினைவுகளை தரக்கூடிய சிறப்பான ஒரு வாரமாக இது அமையும். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்குது, நம்ம பிளானிங் ஒன்றா இருக்குது, ஆனால் நடப்புகள் அதற்கு ஈடு செய்வது போல இல்லை. கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஏமாற்றங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அப்போ எதிர்பார்ப்புகளே இல்லாமல் இருந்தால் நல்லது. நாம் ஒன்று எதிர்பார்ப்போம், ஆனால் நடப்பது வேறாக இருக்கும். இந்த கால்குலேஷன் மிஸ்டேக்கா இல்லை காலத்தின் கோளாறா சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் கையில் இருக்கக்கூடிய கேஷ் ரிசர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் செலவாகும். ஏற்கனவே அப்படி இருக்கும்போது நான் புதுசாக வீடு வாங்குகிறேன், ஃப்ளாட்டை புக் பண்ணுறேன், மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் கமிட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். தேவையில்லாத அகலக்கால்லாம் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படும்போது சில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக ஒதுக்கி வைக்க முடியும். எல்லாத்துலேயுமே ஒரு கவனமும் ப்ராப்பர் பிளானிங்கும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். உடல் ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம் தேவை. அது போன்ற ஒரு வாரமாகத்தான் அமைகிறது இந்த வாரம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை நம்ம பிளான் பண்ணுவோம். நம்ம போட்ட பிளான் தவறாது. பிளான் ஏ பிளான் பி வச்சுருக்கலாம், ஆனால் பிளான் ஏவே வேலை செய்யும். நம்ம டார்கெட் இதை அடிக்கணும்னு நினச்சா அந்த டார்கெட் அடிக்க முடியும். அது போன்ற சூழல்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக அமைகிறது. அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் திருமணம் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் வயதானவராக இருக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம், இல்லையா எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலாம், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், இது போல் எல்லா விஷயங்களும், புத்திரன் அந்த மாதிரி சொல்கிறேன், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது. ஒரு இடத்துல பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு நண்பரை சந்திக்க போகிறீர்கள், இல்லை ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களை அவங்க சூஸ் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுவாங்க. அதனால் நல்ல வெற்றிகளை தரக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் முயற்சிகளுக்கு நிச்சயமாக சீரிய முறைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெற்றி கிடைக்கும். நல்ல வாரம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நாம் செய்யக்கூடிய வேலையில் நமக்கு நிறைய தடைகள் வரும். தடைகளை நிச்சயமாக உடைச்சி வெளில வருவீங்க. அதை படிக்கிறதுக்கெல்லாம் மாற்றுறதுங்கிறது உங்கள் சாமர்த்தியம். ஆனால் தடைகளை வெல்ல முடியும், நீக்க முடியும். அதற்கான ஒரு திறமையும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு வாய்க்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், அது பெரிய சக்ஸஸை கொடுக்கும். தனி ஒருவனாக சாதிப்பதை விட உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து சாதித்து தருவார்கள். சில நேரங்களில் ஃபினான்ஸில் ட்ரபிள் இருந்தால், ஒரு இடத்துல கடன் வாங்கணும், பணத்தை புரட்டணும், இந்த பணத்தை இந்த வாரம் நான் புரட்டி ஆகணும்னு நினைக்கலாம். அது நடக்கும். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுறது. முக்கியமான ஒரு கீவேர்டு என்னென்னா,
நாம் எதில் முயற்சிக்கிறோமோ அதுதான் நடக்கும். முயற்சிக்காத விஷயங்கள்லாம் நடக்காது. மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. அதனால் உங்கள் முயற்சிகள் கைகூடக்கூடிய வாரம்னு சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடுகுடுப்பாண்டி சொல்லலாம், நல்லது நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது, இப்பொழுது நடக்கும், இவ்வளோ நேரம் நடக்க போகுதுன்ற ஹோப்ஸ்லேயே வாழ்ந்தீங்க, இப்போ மெதுவாக அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும். இந்த பாட்டு ஒன்று வரும், பூங்கதவே தாழ்த்திரவாயின்னு. உங்களுக்கு அது போன்ற ஒரு நன்மைகளை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி காமிக்கிறது. த கேட்ஸ் ஆர் ஓப்பனிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த நேரம் இந்த நேரம், இந்த வாரம். அதனால் ஒரு பெரிய நம்பிக்கை, மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் குறைகிறது. கடுமையான கோடை வெயிலில் இருட்டின்னு மழை மழை நல்ல கூல் ஏர் அப்படி வருது உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். காரணம் ஏன் அவ்வளோ ப்ளசண்ட்டாக நடக்கும்? ஏன் 5ஆம் வீட்டில் குரு உச்சம், நிச்சயமாக நடக்கும். உங்களை பற்றிய அபிப்பிராயங்கள் உங்களுக்கு உயர்வதுன்றது வேற, மற்றவர்கள் அதை அப்படி உயர்த்தி பார்ப்பார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோ சேஞ்சஸ். இந்த வார தொடக்கத்திலிருந்தே அது மாற்றம், அது உங்களுக்கு தரக்கூடியது மிகப்பெரிய ஏற்றம். அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம், உயர்வை தரக்கூடிய ஒரு வாரம். மனசில் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ், எதையும் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் தரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் தருவதால் இது ஒரு புதிய தொடக்கமாக அமைகிறது உங்களை பொறுத்தவரையில். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.